சரி உங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன சொன்ன? இல்ல அது பண்ணிடலாம். பூராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அர்ஜுன் சார். கேள்விப்பட்டதில்ல? ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? கேளு கேளு. MBA கோல்ட் மெடலிஸ்ட், என்ன வேணாலும் கேளு. ஐயோ, இதுக்கு இந்த வாசனை எல்லாம் செட் ஆகாது அர்ஜுன் சார். அதுக்குதான் ஊதுபத்தி இருக்குல்ல, அப்புறம் மல்லிப்பூ இருக்கு, சும்மா கும்முன்னு இருக்கும். கும்முன்னு இருக்குமா? அர்ஜுன் சார், முதல் இரவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ, சும்மா சொல்லுங்க அர்ஜுன் சார். முதல் இரவு, அதான் முதல் இரவுன்னு வந்துச்சு. சமாளிக்காதீங்க. அது வந்து கணவன் மனைவி ஆன பிறகு வர முதல் இரவு. அது அவங்க வாழ்க்கையில தொடக்கமா பார்க்கணும். அதனாலதான் முதல் இரவு. தமிழ்ல முதல் இரவு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நைட். இத பத்தி அருமையான பாட்டுலாம் இருக்கு. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? வேணா மீனாட்சிக்கு சொல்லி கொடு, அவ பாடுவா. நான் எதுக்கு அவளுக்கு சொல்லி கொடுக்க போறேன்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கே உங்களுக்கும் எனக்கும். ஏய் வசு, வேணாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காத. அதானே, நீங்களே இப்ப ஓளறிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கும் எனக்கும் தானே சொன்னேன், நமக்குன்னு சொல்லலையே. புத்திசாலி. ஏய் இத பாரு, தேவையில்லாம பேசாத, வேலையை பாரு. பூவெல்லாம் கரெக்டா போட்டு வை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பூவெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பூவெல்லாம் பார்த்தா பூன்னு தான் தோணும். விளங்கிடும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாம் மல்லிகைப்பூ வச்சுப்பாங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க கனகாபுரம் மாதிரி கலர் கலரா பூ வச்சுக்குவாங்க. அதுவும் வாசனை இல்லாத பூ வச்சுப்பாங்க. அது ஏன்? பார்க்க அழகா இருக்கும் மசு. ஐயோ, சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, இது கூட தெரியலையா? உங்களுக்கு நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் கத்து கொடுக்கணும் போல இருக்கே. என்ன கத்து கொடுக்க போற? என்ன கத்து கொடுக்க போற? இல்ல, கத்துக்கணும்னு சொன்னேன். அதாவது அர்ஜுன் சார், இந்த மல்லிப்பூ இருக்கே, இதோட வாசனை கும்முன்னு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு இப்போ ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன தோணுது அர்ஜுன் சார்? அது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன தோணுது அர்ஜுன் சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது பண்ணுவ, இங்க இருந்து ஓடிடலாம் தோணுது. சார் சார், ஐயோ நீங்க வேஸ்ட் சார். பூவை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அலங்கரிக்க வந்துட்டீங்க. பெட்ல எல்லாம் எதுக்கு பூ போடுறாங்கன்னு தெரியாம கூட இந்த வேலைய செஞ்சா முதல் இரவுக்கு வர புருஷன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? இத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணணும் அர்ஜுன் சார். இப்போ இந்த பூக்கும் பொண்ணோட வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? வா மீனாட்சி. மீனாட்சி, அந்த செம்ப கொடு. ஓ சாரி 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 சாரி. ஏய் மீனாட்சி, பாரேன், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. இந்த ஆங்கிள் பாரேன், அந்த ஹார்ட் ஷேப்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல. இந்த புடவையில நீ செம்ம அழகா இருக்க. யார் செலக்ஷன்? அதையே மெனக்கெட்டு எனக்காக செலக்ட் பண்ணாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா ஒரு விஷயம், தேவையில்லாததுக்கெல்லாம் ஏன் எல்லாரும் ரொம்ப மெனக்கட்டுறாங்கன்னு தெரியல. எது தேவையில்லாத விஷயம்? இன்னும் புரியலையா உனக்கு? குழந்தை. ஆனந்த், இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படியா? அப்போ வா உட்காரு, நிறைய பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரே பதட்டமா இருக்கு. மீனாட்சி,
இந்த பெட்டு பூ டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல? ம், ம். ம், நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கு. மீனாட்சி, என்னன்னு தெரியல, ஒரே புழுக்கமா இருக்கிற மாதிரி இல்ல? ஏசி ஓடுதே. ஆமா இல்ல, ஏசி ஓடுது. இருந்தாலும் எனக்கு வேர்க்குதே. உனக்கு எதுவும் வேர்க்கல? ம், எனக்கு எதுவும் வேர்க்கல. இல்லையா? என்ன தொடவே வர மாட்டேங்கிறா? மீனாட்சி, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. என்னன்னு தெரியல. கதவா? கதவு திறந்திருக்கு, அதான் புழுக்கமா இருக்கு போல. இரு, நான் போய் சாத்திட்டு வரேன். ஆனந்த், தேவையில்ல. தேவையில்லையா? ஏன் மீனாட்சி கதவை தாப்பா போடாம? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்திருங்க அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்திருங்க. தூக்கம் இருக்கு, நீ கொஞ்ச நேரம் போட, அப்புறம் போலாம். அர்ஜுன் சார், எழுந்திருங்க அர்ஜுன் சார், டைம் ஆச்சு. ஏய், தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, போ. டயர்டா இருக்கா? ஐயோ, எழுந்திருங்க. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? இப்ப பார் அர்ஜுன் சார், எழுந்திருங்க. ஏய், எனக்கு தூக்கமா வருது, நீயும் படுத்துக்கோ. சார், நான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி டயர்டா இருக்கு, எழுந்திருக்க முடியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஐயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், மரியாதையா வெளியில போடி. என்னவோ போங்க, நீங்க தூங்குங்க, நான் வரேன். அர்ஜுன், ஷூ, வா. ஏய், ஏய், ஏய் இனியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் அர்ஜுன் சாரும் தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது நீ எதுக்கு உள்ள வர? நீ பாட்டுக்கு உள்ள வந்துருவியா? அம்மா, நீ எதுக்கு வந்த? வேலைக்காரி கோட்டி பெருக்குனாலான்னு பாக்க வந்தேன். ஆமா, நீ எப்படி அர்ஜுன் கூட கட்டல? அது ஏய், ரொம்ப சீன்லாம் போடாத, சரியா? அது என்னன்னா, சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே சீன் போட தேவையில்ல. நான் இல்லாம இந்த வீட்ல எதுவும் நடக்காது, தெரியும்ல? ஏய், இந்த நடக்கிறது நடக்காததெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நீ வரக்கூடாத ஏரியா வச்ச. எதுக்குடி வந்த? அது நீ எதுவும் பார்க்கலையே. ஏய், இப்ப எதுக்கு நீ எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இருக்க? கண்ணை வர அடிக்கிற? இதுக்கு முன்னாடி அர்ஜுனை பார்த்து கண் அடிச்சிட்டு இருந்த, இப்ப என்ன பார்த்தும் கண் அடிக்கிறியா? இன்னொரு வாட்டி கண் அடிச்சேன்னு வச்சுக்க, அப்படியே கண்ணை நோண்டிடுவேன். இனியா, கோவப்படாத, இங்க வாயேன். நடந்ததை சொல்லு. இனிமே அர்ஜுன் சார் எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. ஆனந்த் விவரம் சொன்னா மீனாட்சி. எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உனக்கு ரொம்ப பெருந்தன்மை மீனாட்சி. எங்க அம்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமக தான் தேவை. இல்ல மாமா, எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, போராடி இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும். அப்பதான் நாங்க ஒண்ணு சேருவோம். அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் வயசு வித்தியாசம் கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். கிரேட்மா, எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க. வசு, பாத்தியா, மீனாட்சி சொல்ற காரணம் சரிதானே? சரிதான் அர்ஜுன் சார், நீங்க சொல்ற மாதிரி மீனாட்சி கிரேட் தான். ஏ ரேவதி, முதல்ல இந்த விஷயத்த இனியாட்ட சொல்லணும்டி, இல்லனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். முதல்ல இனியாக்கு போன் பண்ணுடி. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. ஏ இனியா, எங்கடி இருக்க? இப்ப நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நீ இப்ப எதுக்கு போன் பண்ண அத சொல்லு.
ஏய் பிரச்சனை நம்ம கை மீறி போயிடுச்சுடி, நீ நல்லா மாட்டிக்க போற. ஏய் சும்மா பில்டப்லாம் கொடுக்காத, என்ன மேட்டரோ அதை மட்டும் சொல்லு. இனியா, போன வருஷம் நமக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒரு டிஎஸ்பிய உன் பவரை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அவர் இப்ப எஸ்பி ஆகி பாண்டிச்சேரிக்கே வந்திருக்காருடி. பதவி ஏத்துக்கிட்ட உடனே உன்னை தாண்டி தேடிட்டு இருக்காரா? இப்பதான் நம்ம நிம்மதியாவே இருக்கோம். அந்த எஸ்பி கிட்ட மட்டும் மாட்டணும், ஏதாவது கேஸ போட்டு நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளிட்டு வருடி. ஏய் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடி. அந்த எஸ்பியால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அப்படி திரும்ப வாலாட்டினா திரும்பவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் இத விளையாட்டா நினைக்காதடி. இங்க இருக்க எங்களுக்கு தான் அதோட சீரியஸ்னஸ் தெரியும். நேத்து முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு உன்னை பத்தி விசாரிச்சாரு. நீ கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டதா நாங்க அவர்கிட்ட சொல்லிட்டோம். உன் மேல அந்த எஸ்பி கடும் கோவத்துல இருக்காராம். அவர் கண்ணுல மட்டும் நீ மாட்டிடாத. அவர் கண்ணுல மட்டும் நீ மாட்டின உன் ஆட்டம் டோட்டலா க்ளோஸ் டி. இத மட்டும் நீ விளையாட்டா நினைச்சிடாதடி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த எஸ்பி கிட்ட மாட்டிப்போண்டி. ஏய் இது பாருங்கடி, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க என்ன மாட்டி விட்டுறாதீங்கடி. நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். இனியா, உனக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு லவ்வர்லாம் கிடையாதுடி. நாங்க எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கவும் முடியாது. நாங்க பாண்டிச்சேரியில தான் இருந்தாகணும். நாங்களா உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா அடி தாங்க முடியலனா நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம், பாத்துக்கோ. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. என்ன பேபி இதோ தரக்கு என்ன கூட்டு வந்த இமேஜ் என்ன முகர கட்ட குந்தாடி பயல. டேய் அதுக்குள்ள ஒரு பொட்டி இருக்கேடா, அதுடா தள்ளுடா, நான் எடுக்கறத. இல்ல அப்படி இதான். ஏய் இந்த பொட்டிக்குள்ள தங்கமா இருக்குமா வைடூரியமா இருக்குமா வைரமா இருக்குமான்னு தெரியலையேடா. ஐயோ பாட்டி, புதையல் தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாரு பாட்டி. எதுவா இருந்தா என்ன, நமக்கு எது கிடைச்சாலும் ஓகேதான். பிடி பிடி பிடி, தர தர தர. ஏதாவது பண்ணணுமே. பண்ணிடலாம். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஓகேவா? வந்துருங்க. ஐயோ நான் போய் பாக்குறேன். பாட்டி பாத்து தோற. இல்ல என்ன என்னாச்சு? யாரு இல்லையா? ஐயோ இது எல்லாமே பிரம்ம. யாரு இல்லையா? பேபி தோற தோற. என்ன பெட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. நான் கூட ஏதோ பெருசா 5 அடிக்கு 5 அடி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் லூசு பயலே. டேய் இதுக்குள்ள புதையல் இல்லடா. புதையல் எங்க இருக்குன்னு காட்டுற மேப் தான் இருக்கு இதுக்குள்ள. சரி சரி இந்த பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம ஏரியாக்குள்ள போயிடலாம். வா வா வா, சீக்கிரம் போயிடலாம் வா. யாரு இருக்காங்களான்னு பாக்கல. வா வா வா. இருங்க யாரும் இல்ல, வாங்க வாங்க. புதையலையா தேடி போறீங்க? போங்க, நல்ல புதையலை தேடி அலைங்க. உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சோதி
முதல் கட்ட நடவடிக்கை வெற்றிகரமா நடந்துருச்சுடா. இந்த பொட்டியை பங்கம் பண்ணாம திறந்து கொடு. ஆனா பெட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுப்பேன் அத சொல்லு. டேய், கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் போதுமா? ஐயோ தோறடா. பேச்சல மாற மாட்டியா? டேய், உண்மையில சத்தியமாடா, இது தலைக்கறி சாப்பிட்ட உடம்புடா. தலையே போனாலும் பேச்சு மாறாதடா. என்ன நீ சொல்ல சூப்பர் பாட்டி. பாட்டி சொன்னா சொன்னதுதான். முதல்ல திறந்து கொடுங்க. அதான் சீக்கிரம் திறந்து கொடுங்க. என்ன பேபி இது? ஏதோ சாவி போட்டு திறக்கிற மாதிரி இருந்தா நான் கள்ள சாவி ஏதாவது போட்டு திறந்து கொடுத்துருவேன். இது என்ன ஏதோ நம்பர் லாக்கா இருக்கு? டேய், அதனால தான்டா உன்னை கூப்பிட்டோம். ஏதாவது நம்பரை போடு. சரி, என் பிரில்லியன்ட் மைண்டை யூஸ் பண்ணி பாக்குறேன். பணக்காரங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேன்சி நம்பர் தான் வச்சிருப்பாங்க. என்ன நம்பரு? ஃபேன்சி நம்பரு. டன் டடன் டடன். நாட் நாட். எப்படி திருட்டு புத்தி அப்படியே தெரியுது. வரலையே. வரலையா? வரலையா? அப்புறம் இவனை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. ஃபேன்சி நம்பரை சொல்லணுமா? டேய், உஃப் உஃப் உஃப்னு இந்த பணக்காரங்களா ஊதுவாங்களேடா, அது அந்த நம்பர் என்னடா? ஷோ, உஃப் உஃப்னு ஊதுறதா? அது என்ன நம்பர் அது? 555. அதான். இதுக்கு இந்த பழக்கம் கூட இருக்கும் போல இருக்கே. சரி சரி சரி, போடு போடு. பாக்குறேன். பேபி திறந்துருச்சு பேபி. இப்ப கண்டுபிடிச்சிரு இருங்க. என்னடி பெட்டி இது? அம்மா, இந்த பெட்டி தாம்மா அர்ஜுன் சார் ரூம்ல வச்சிருந்தாருல்ல, அது இதுதாம்மா. இதுக்குள்ளதான் இவருக்கும் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும், அதாம்மா எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங்க்கு ஆதாரமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னாரே. ஃபீலிங்கா கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாரு. அதாம்மா இது. நான் ஒரு டூப்ளிகேட் பெட்டிய ரெடி பண்ணி அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இது அவர்கிட்ட இருந்த ஒரிஜினல். ஏமா, இதுக்குள்ள என்னமா இருக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? அது அர்ஜுன் தம்பி கிட்ட கேளுன்னு சொன்ன. நீ என்னடானா பொட்டியை எடுத்துட்டு வந்துட்ட? ஏய் வசு, மெதுவாடி. உங்க அப்பா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்தா அவர் வேற உன்னை திட்டுவாரு. போய் பேசாம வச்சிடுறி. இது நம்பர் லாக் போட்டிருக்குமா, ஆனா என்ன நம்பர்னு தெரியலையே. எனக்கு எப்படி தெரியும்? இருமா, இந்த மாதிரி நம்பர் லாக்ல எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான் வச்சிருப்பாங்க. அதனால இரு, நான் அர்ஜுன் சாரோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாக்குறேன். 9/10/1992. அம்மா இரு, மேடத்தோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்கலாம். 608/1970. ஏய், நீ பாட்டுக்கு பொட்டியை எடுத்துட்டு வந்துட்ட. அங்க அர்ஜுன் தம்பி காணோன்னு தேட போறாரு. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல இந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குங்கறத பாக்கணுமா? ஏய் வசு, என்ன இவ்வளவு கூலா நிக்கிற? இன்னைக்கு முக்கியமான ஒரு டெண்டர் மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் எழுப்பி விடல? உங்களை எழுப்பி விடுறதுக்கு நான் என்ன நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியா? இல்ல தினம் ராத்திரி உங்க பக்கத்துல தான் படுத்து தூங்குறேனா? வசு, நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, அது உன் டியூட்டி. அப்போ இனிமே நைட் உங்க பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். கை காலை அமுக்கி விட்டு பாட்டு பாடி உங்களை தூங்க வைக்கிறேன். என்ன போதுமா? வசு, நீ எல்லாத்துலயும் பொடி வச்சு பேசுற, இது சரிப்பட்டு வராது. என்னது பொடி வச்சு பேசுறேனா? சொக்கு பொடியா சார்? பேட் ரிப்ளை. இரிட்டேட் ஆகாத, ஆல்ரெடி டைம் லேட். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும், கிளம்பலாம் வா. சார், நான் எப்பவோ ரெடி. நீங்க தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து கார் எடுங்க. கார்ல போனா கன்ஃபார்மா லேட் ஆயிடும். பைக்ல போயிடலாமா? பைக்லயா? ஹை ஜாலி. நீங்க ஸ்பீடால போக கூடாது சார், எனக்கு பயமா இருக்கும். அப்புறம் உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஏய், இப்படிலாம் பண்ணாத. இந்த மாதிரிலாம் ஓவரா பண்ணா பைக்ல கூட்டே போக மாட்டேன். சரி சார், நான் வரல. நீங்களே ஆபீஸ்க்கு தனியா போய்க்கோங்க.
டெண்டர் மீட்டிங்க்கு வசு அவசியம் வரணுமே. சார் நீங்க போங்க சார், நான் மெதுவா ஆட்டோல வந்துக்கிறேன். சரி வா. இம்ச. அர்ஜுன் சார் கொஞ்சம் மெதுவா போங்க. எதுக்கு இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க? வசு பயப்படாத, டெண்டர் மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால தான் ஃபாஸ்டா போறேன். ஓகே. அர்ஜுன் சார். வசு 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 ஏந்திரி வசு ஏந்திரி. என்னாச்சு வசு? லைட்டா தலையில அடிபட்டு. தலையிலயா? காமி காமி. வா 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 ஹாஸ்பிடல் போலாம். வா 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 இல்ல அர்ஜுன் வா. சார், சொல்றது ஒண்ணும் கேளு. இல்ல. ஐயோ அர்ஜுன் சார், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் சொல்ற மாதிரி நான் ஸ்கேன் கூட எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு டெண்டர் வேலை இருக்கு. ஆபீஸுக்கு போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். நோ வசு, அது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஸ்கேன் எடுக்கலாம். ஐயோ அர்ஜுன் சார், நம்ம எல்லாம் ஆக்சிடென்ட்னு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இங்க இருக்கிற எல்லா மிஷினுக்கும் வேலை கொடுக்கற மாதிரி தான் சொல்லுவாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்க, மயக்கமா வருதுன்னு சொல்ற. இப்ப தலை வேற வலிக்குதுங்கற. ஸ்கேன் எடுத்துதான் ஆகணும். அர்ஜுன் சார் அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. போ வசு, தயவு செஞ்சு போறியா? கடவுளே, வசுக்கு எதுவும் இருக்க கூடாது. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஆனந்த், நானும் வசுவும் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வசுக்கு லைட்டா தலைவலிக்குதான். பக்கத்துல இருக்கிற ஜெய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேண்ணா. நோ 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 நோ, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லடா. நான் இங்க இருந்து வசுவை பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றனா, நீ உடனே கிளம்பி ஆபீஸுக்கு போ. டெண்டர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணு. உத்தமனை கூட அழைச்சிக்கோ, அவருக்கு எல்லா டீடைல்ஸுமே தெரியும். சரிண்ணா, நீங்க பாத்துக்கோங்கண்ணா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேடா, நீ உடனே டெண்டர் மீட்டிங் போ. சரிண்ணா, ஓகேண்ணா. ஹேய், இன்னும் தலை வலிக்குதா? மயக்கம் எப்படி இருக்கு? நீ கவலைப்படாத, ஸ்கேன்ல எல்லாமே தெரிஞ்சிரும். டயர்டா ஃபீல் பண்றியா வசு? சார், இது கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட டயர்டு இல்ல சார். எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்னு எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதனால வந்த டயர்டு சார். சாரி சார், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, ஸ்கேனும் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் ஃபைல்ஸ டாக்டர் பார்க்கணும். அவர் இப்ப ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவர் வந்த உடனே நாங்க ஃபோன் பண்றோம். அப்ப நீங்க வந்து அவர் பாருங்க. ஓகேங்க. அர்ஜுன் சார், ரிசல்ட்டா இப்ப அவங்களுக்கு முக்கியம். எல்லா டெஸ்டையும் எடுக்கணும். உங்க புண்ணியத்துல அதை எடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா மிஷின்லயும் எடுத்துட்டாங்க சார். ஒரே ஒரு மிஷினை தவிர, கார்டு தேய்க்கிற மிஷினை தவிர. வா போலாம். இப்ப ஏலத்தை ஆரம்பிக்கிறோம். இதனுடைய ஆரம்ப விலை 1 கோடி. இப்ப ஏலத்தை கேக்குறவங்க கேட்கலாம். 2 கோடி. மிஸ்டர் பிரேம்குமார் 2 கோடிக்கு கேட்டிருக்காரு. 5 கோடி. மிஸ்டர் இளமாறன் 5 கோடிக்கு கேட்டிருக்காரு. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 5 கோடி ஒரு தரம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 5 கோடி 2 தரம். 7 கோடி. JKR குரூப்ஸ் ஆனந்த் 7 கோடிக்கு கேட்டிருக்காரு. 7 கோடி ஒரு தரம். 7 கோடி 2. 10 கோடி. மிஸ்டர் இளமாறன் 10 கோடிக்கு கேட்டிருக்காரு. 10 கோடி ஒரு தரம். 10 கோடி 2 தரம். 11 கோடி. 13 கோடி.
15 கோடி. விலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கவர்மெண்ட் தொழில்பேட்டை தான் இருந்தாலும் 20 crores ஃப்ரீஸ் பண்ணாதான் நமக்கு கெயின், இல்லனா விட்டுருங்க. இளமாறன் 15 கோடிக்கு கேட்டிருக்காரு. 15 கோடி ஒரு தரம், 15 கோடி 2 தரம், 20 கோடி. மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? அமைதியா இருங்க ஆனந்த். நாம எப்படி பின்வாங்க முடியும்? நம்ம எவ்வளவு பெரிய கம்பெனி. நம்ம பின்வாங்க கூடாது ஆனந்த், அது நமக்கு அசிங்கம். $22 கோடி. இளமாறன் 22 கோடிக்கு கேக்குறாரு. 22 கோடி ஒரு தரம், 22 கோடி 2 தரம், 25 கோடி. JKR குரூப்ஸ் 30 கோடிக்கு கேட்டிருக்காங்க. 30 கோடி ஒரு தரம், 30 கோடி 2 தரம். வேற யாராவது கேக்குறீங்களா? வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 30 கோடி 3 தரம். 30 கோடி ஒரு தரம், 30 கோடி 2 தரம், 30 கோடி 3 தரம். மிஸ்டர் ஆனந்த் வந்து சைன் பண்ணிட்டு போங்க. மீனாட்சி, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. இது கன்ஃபார்மா லாஸ் தான். இங்க தெரிஞ்ச ஒருத்தர் அதை 20 crores முடிக்கணும்னு சொன்னாரு. நீ என்னடா எக்ஸ்ட்ரா 10 crores இழுத்து விட்ட. அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஆனந்த் பேசாம இருங்க, நஷ்டம்லாம் ஆகாது. நான் முத தடவையா உங்க கூட வந்திருக்கேன். ஏலத்தை எடுக்க முடியாம திரும்பி வந்துட்டோன்னு வீட்ல போய் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்புறம் எனக்கு ராசி இல்ல அது இதுன்னு சொல்லிடுவாங்க. முத தடவை உங்க கூட வந்திருக்கேன், இது கூட இல்லனா எப்படி? நீங்க போய் சைன் பண்ணுங்க. போங்க ஆனந்த், போய் சைன் பண்ணிட்டு வாங்க. வாங்க சார், இங்க சைன் பண்ணிடுங்க சார். இது வெறும் சின்ன சாம்பிள் தான் ஆனந்த், இன்னும் நிறைய இருக்கு. தம்பி, நானும் சின்ன தம்பியும் அந்த கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா ஏலம் எடுக்க போயிருந்தோம்ல. அங்க டெண்டர் ஆபீசர் வந்து நம்ம தம்பியை பார்த்து இந்த இடத்துடைய வேல்யூஷன் 20 கோடி தான் போகும், அதுக்கு மேல தயவு செஞ்சு கேட்டுறாதீங்கன்னு தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பியும் அவர்கிட்ட சரின்னு தான் சொன்னாரு. என்னன்னு தெரியல, தம்பி ஏலம் கேட்பாருன்னு பார்த்தா திடீர்னு மீனாட்சி மேடம் வந்து ஏலத்தொகையை 30 கோடி வரைக்கும் ஏத்தி விட்டாங்க. தம்பி கிட்ட நான் சொன்னேன், ஆனா தம்பி மீனாட்சி மேடத்துக்கிட்ட எதுவுமே சொல்ல. என்னாலே அதுக்கு மேல பேச முடியல. தம்பி என்ன உத்தமன் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? 30 கோடி ரூபாய்க்கு அந்த இடம் வேல்யூவா? ஆனந்தங்க கீழே இருக்காரு தம்பி. ஆனந்த், அறிவு இருக்கடா உனக்கு? 30 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்தை எப்படா வாங்குனீங்க? ஸ்கிராப் எடுத்து வித்தா கூட அதுல பாதி கூட வராதுடா. அந்த இடமும் அவ்வளவு ஒர்த் இல்ல. கைட்லைன் பார்த்து தானே போன நீ? ஆனா இல்லனா மீனாட்சி தான். டேய், ஏன்னா மீனாட்சிங்கற அவளை எதுக்கு கூட்டு போன? மீனாட்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுடா. ஆனா இல்லனா அது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்து போய் எடுக்கிற முதல் இடம், விடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டானே. புரியுதுடா. கொஞ்சம் நெஞ்ச லாஸ்னா பரவாயில்ல ஆனந்த், டோட்டலா 10 கோடி ரூபாய் லாஸ்டா. ஏன் உத்தமன், நீங்க ஏதாவது சொல்லக்கூடாதா? அந்த டெண்டரை பத்தி மொத்த டீடைல் உங்களுக்கு தெரியுமே உத்தமன்? ஐயோ, எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி, நானும் சொன்னேன். ஆனா மீனாட்சி மேடம் கேட்கும் போது என்னால என்ன பேச முடியும்? எல்லாரும் போய் அந்த வேஸ்டான விலை ஏத்தி நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச லாஸ்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய லாஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது? அண்ணா இல்லண்ணா, ஏலத்துக்கு மீனாட்சியோட அண்ணனும் வந்திருந்தாருண்ணா. அவர் கைக்கு இது போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் மீனாட்சி 30 கோடி போனா கூட பரவாயில்லன்னு எடுத்து. ஆனந்த், பணம்டா பணம். இப்ப பாரு, எல்லாமே போச்சு. இல்லண்ணா அது வந்து அர்ஜுன் சார், ஏன் சார் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க?
நீ போய் ரெஸ்ட் எடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல அர்ஜுன் சார், நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நம்ம ஏலத்துல எடுத்திருக்கிற இடத்த சுத்தி 3 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வரப்போகுது. கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் அப்ரூவலே கொடுத்துருச்சு. அதோட அந்த இடம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வேற சேர போகுது. இப்ப நாம வாங்கியிருக்கிற இடத்துல கார் பார்க்கிங், கேண்டீன் இதுக்கெல்லாம் லீஸ்க்கு கொடுத்தா நமக்கு மாசத்துக்கு உத்தேசமா ஒரு 3 கோடி வருமானம் வரும். நம்ம ஃபியூச்சர் ப்ரொபோசலுக்கான வசதிகளையும் அதிலே பண்ணிக்கலாம். அதனால லாஸ் வரும்னு பயப்பட வேண்டாம் அர்ஜுன் சார். வெரி குட் வசு, கரெக்டா அந்த இடத்த பத்தி கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்க. நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல, ரொம்ப பயந்துட்டேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு மேடம். ரொம்ப பயந்துட்டேன். வசு மேடம் இருக்கிறப்ப ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு லாஸே வராதுங்கறேன். என்ன வசு மேடம், கரெக்ட் தானே? ஐயோ, சார் அது வந்து நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? ஏன் இங்க பேசினா என்ன உனக்கு மானம் போகுதோ? அதெல்லாம் கூட உனக்கு இருக்கா என்ன? இது யார், உங்க மாமியாரா? சார் அதெல்லாம் இல்ல சார். நாங்க ஏதோ இந்த கடை வீதியில பார்த்தோம், பேசிக்கிட்டோம். மத்தபடி எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பாட்டி சும்மா பேசாம இருடி. அந்த ஆளு கையில விலங்கோட வந்திருக்காரு. பாட்டி போட்டி எடுத்துருவேன். 2 பேரும் பேசக்கூடாது. வாயில கை வைங்க. நீ ஒரு 420, அதுவும் இல்லாம பக்கா ஃப்ராடு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ எங்கிட்டயே வேலையை காட்டுவ? எவனையோ புடிச்சு எதையோ பண்ணி என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணல நீ. இனியா, நான் பழைய இடத்துக்கே வந்து பாண்டிச்சேரியில சார்ஜ் எடுத்திருக்கேன். உன்னோட கேஸ் ஹிஸ்டரி முழுக்க எனக்கு தெரியும். ஒண்டித்தோப்பு ராபரி கேஸ்ல நீதான் மெயின் அக்யூஸ்டா இருந்திருக்க. அந்த கேஸ், அண்ணாமலை ஹோட்டல் திருட்டு கேஸ், மொத்தம் இப்படி 8 கேஸ் உன் மேல இருக்கு. அது எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து குண்டாசுல தூக்கி உன்னை உள்ள போடல நான் போலீஸ்காரனே கிடையாது. சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு நடிக்கிறியா? இல்ல சார், உங்களை டிரான்ஸ்ஃபர் நானா பண்ணல, அந்த ஆறுமுகம் சொல்லி தான் பண்ணேன். பொய் சொல்லாத. நீ பண்ணதுக்கு எல்லா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்றியா நீ? சார் பழசெல்லாம் மறந்துருங்க சார். இப்ப நான் பெரிய இடத்துல மருமகளாக போறேன் சார். நீங்க கேக்குறது எல்லாமே நான் பண்ணி தரேன் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், இங்க பாரு, போலீஸ்காரனுக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் நீ நினைச்சிட்டியா? உன்னை நிரந்தரமா உள்ள தள்ள போறேன். இதுல மாற்றமே கிடையாது. சார் என்ன விட்டுருங்க சார், நான் உங்க கால்ல பசப்பாத. உன்னை பத்தி நல்லா எனக்கு தெரியும். உன்னோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் திரும்பி வருவேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் சார். இனியா, என்னடி அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இப்ப நீ என்ன பண்ண போற? போ பாட்டி, நீ தான் கழண்டுகிட்டல்ல. ஓடி போடி இவளே. அந்த ஆளு கையில விலங்க வச்சுட்டு ஆட்டிட்டு இருக்கான். நான் உனக்கு வக்காலத்து வாங்கினேன், 2 பேர் கையிலயும் விலங்க மாட்டுறதுக்கா? என்னங்கம்மா, வெளியில போய் பேசுங்க. வியாபாரம் நடக்கிற இடம் பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க. வளையல் திருட வந்தீங்களா? போங்கம்மா வெளியே. வாடி, மானம் போகுது. சொல்லுங்க சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இனியாவ செம்மையா மிரட்டிட்ட மேடம். அப்புறம் அவ ஆள் அரண்டு போயிட்டா. அவ என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுனா கால்ல விழ கூட வந்துட்டா பாத்துங்களே. அந்த அளவுக்கு மிரட்டி இருக்க மேடம். இல்ல சார், அவ அவ்வளோ சீக்கிரமா பணிஞ்சு போற பொண்ணே கிடையாது மேடம். அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது மேடம். அவளோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க மேடம். போலீஸ் பாணியில செம்மையா மிரட்டி இருக்க மேடம். சார், அவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க என் அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. அவரு உங்களுக்கு வேண்டியதை செய்வாரு. திரும்ப நாங்க உங்களை கூப்பிட்டா நீங்க இங்க வர வேண்டியது இருக்கும். கண்டிப்பா மேடம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன உதவி கேட்டாலும் செஞ்சு தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே சார்.
இனியா கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்ல இருந்து அனுப்புறேன் பாரு. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி யாருன்னு உனக்கு தெரியும். இந்த பாட்டியால ஐடியா தான்டா சொல்ல முடியும். அதை பயன்படுத்தி நீ தான்டா காசாக்கிக்கணும். ஐடியாவா? இது வரைக்கும் நீ கொடுத்த ஐடியாலாம் எதுதான் உருப்படியா இருந்திருக்கு? எல்லாமே ஊத்திட்டு தான் போயிருக்கு. வாழ்க்கையில இந்த பாட்டியை தவிர வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. நீ தீபிகாவை மறந்துட்டியா? தீபிகாவா? ஐயோ பேபி, தீபிகா என் தீபம் பேபி. என் நெஞ்சு கூட்டு திறந்து பார்த்தா அவதான் சமணம் போட்டு உக்காந்துருப்பா. ஆரம்பிச்சிட்டான். திங்கிறது பழைய சோறு, கொப்பளிக்கிறது பன்னீரம். சமாளிக்கணுமே. இத பாருடா சோதி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா மனசுல வச்சுக்கோ. நீயும் நானும் அண்ணக்காவடிடா. நமக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஒரு பய கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த இனியா கூட ஏதாவது ஒரு வழியில அங்கேயும் இங்கேயும் ஆட்டைய போட்டு பழச்சுப்பாடா. அது மட்டும் இல்லடா, அவளை தூக்கி உள்ள போட ஒரு போலீஸ்காரன் அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா அவ அத பத்தி அலட்டிக்கவே இல்லடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் அவ தனியாவே பாத்துப்பான்னு தானே அர்த்தம். ஏன் பேபி, அவ என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு என்ன? என்னடா இப்படி சொல்லிட்ட? டேய், அவ கழண்டுகிட்டா நான் அவ்வளவுதான்டா. அப்புறம் எனக்கு ஒன்ன விட்டா வேற யாருடா இருக்கா? இது எதுக்கு சொல்றேன்னா, அவளுக்கு தெரியாம அந்த மேப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. நாமளே புதையல தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? அது எல்லாம் சரிதான். நீ பாட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்ட பாரு. அன்னைக்கு என்ன அடையாளம் தெரியாதனால அந்த அர்ஜுன் விட்டுட்டு போயிட்டான். கண்டுபிடிச்சிருந்தா என்ன மூக்க மேல குத்திருப்பான் தெரியுமா? டேய் டேய், அதுக்கெல்லாம் நான் ஐடியா பண்ணாம இருப்பேனடா. இது பாருடா, நீ என்ன பண்ற? உடம்புக்கு வர சின்ன சின்ன அறிகுறிகளை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதான் கடைசியா இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க. சார், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு சார். சாரி டு சே திஸ் அர்ஜுன், வசுந்தராவுக்கு பிரெயின் டியூமர். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க பயப்படாதீங்க அர்ஜுன். ஐ cannot tolerate this. என்னால் தாங்கிக்கவே முடியல டாக்டர். எஸ் மிஸ்டர் அர்ஜுன், அவங்களுக்கு பிரெயின் டியூமர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. பிரெயின்ல லெஃப்ட் சைடுல பெரிய கட்டி இருக்கு. அது எந்த மாதிரி கட்டின்னு பயாப்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு அவகாசம் இருக்கான்னு தெரியல. அவகாசம் இல்லையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அர்ஜுன், she is counting our days. இனி அவங்க வந்து 1 மாசமோ 20 நாளோ தான். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகபட்சம் 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். ஒரு டாக்டரா நான் இதை சொல்லியே தீரணும். நீங்க இதை உடனே வசுந்தரா பேரண்ட்ஸுக்கு கன்வே பண்ணுங்க. இல்லனா ஏன் அழைச்சிட்டு வாங்க, நான் சொல்றேன். டாக்டர், அவங்களால இதெல்லாம் தாங்க முடியாது டாக்டர். டாக்டர், அந்த கட்டியை ஆபரேட் பண்ணி எடுக்க முடியாதா? அது ரொம்ப கஷ்டம் அர்ஜுன். மெடிக்கலி இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். கட்டி மூளைக்குள்ள இருக்கிறதுனால ஆபரேஷனோட சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. டாக்டர், இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு வசுவை காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமா பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அவ உயிரோட வேணும் டாக்டர். இதுக்காக இன்ஃபேக்ட் வெளிநாட்டு கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணா கூட ஐ எம் ரெடி டு டு தட். எனக்கு புரியுது மிஸ்டர் அர்ஜுன். சில நேரங்கள்ல நம்ம விதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு என்னமோ ட்ரீட்மெண்ட்ல இது சரியாகிற மாதிரி தெரியல. இருக்கிற கொஞ்ச நாள்ல அவங்கள நல்லா சந்தோஷமா பாத்துக்கோங்க. டாக்டர், வசு என் வாழ்க்கையில கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் டாக்டர். அவ எனக்கு பிஏவா வந்த பிறகுதான் நான் மனுஷனாவே மாறினேன். அவ தான் சார் என்ன மாத்துனா. எனக்காக என்ன வேணாலும் செய்வா சார். என் ஃபேமிலியில ஒருத்தி மாதிரி சார். ரொம்ப இன்டெலிஜென்ட். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட உடனே போய் ஹெல்ப் செய்வா. எங்க அம்மாவுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கா சார். ஒரு ஃப்ரெண்டா, கைடா சார். என் குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கா சார். அவளுக்கு இந்த மாதிரினா என்னால தாங்கவே முடியல சார். அர்ஜுன், கொஞ்சம் தைரியமா இருக்க வேண்டிய நேரம். ப்ளீஸ். வசு, உனக்கு தான் இளநீனா ரொம்ப பிடிக்குமே, சாப்பிடலாமா? ஓ, நல்ல சான்ஸ். இத பயன்படுத்திக்கோ வசு. எனக்கு பிடிக்குமே, சாப்பிடலாம் அர்ஜுன் சார். வா.
ஏய் என்ன கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்க? என்ன அர்ஜுன் சார், எனக்கு என் கால் ஸ்லிப் ஆனா நீங்க ஓடி வந்து என் கைய பிடிக்கிறீங்க. இப்போ ஸ்லிப் ஆக கூடாதுங்கிறதுக்காக நான் உங்க கைய பிடிச்சிருக்கேன். நீங்க என்னடான்னா பிடிக்காதன்னு சொல்றீங்க. சாரி வசு, நீ வருத்தப்படாத. கைப்பிடி. ஆ? வாங்க வாங்க. ரெண்டு இளநீ வெட்டுங்கண்ணே. சரிங்க. அர்ஜுன் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வசு? என்னோட போனை நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரீங்களா? ஷூர். அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்கம்மா. இந்த செவ்வெளநீ எல்லாம் கொஞ்சம் ஒளிச்சு வச்சிடுறீங்களா? வழக்கமா ஸ்ட்ராவை தான் ஒளிச்சு வைக்க சொல்லுவாங்க, அதுக்குன்னா 100 ரூபா ஆகுமா? நீங்க செவ்வெளநீ ஒளிச்சு வைக்க சொல்றீங்க, அதுக்குன்னா 200 ரூபா ஆகுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கண்ணா. போங்க போங்க சீக்கிரம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஐயோ, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. சூப்பர்ண்ணா. இந்தாங்கண்ணா, எக்ஸ்ட்ரா பண்ணும். இளநீ வெட்டுங்க. சரிங்கம்மா. இந்த வசு. என்னது இது? ஒரு செவ்வெளநீ தான் இருக்கா? ஆமாங்க, ஒண்ணுதான் இருக்கு. இன்னொரு இளநீ வேணுமே. ஐயா, ஒரு செவ்வெளநீ தான் இருக்கு. அர்ஜுன் சார், இத நீங்களே குடிங்க. இல்ல இல்ல வசு, இன்னொரு இளநீ வெட்டுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஐயோ அர்ஜுன் சார், இந்த இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால தான் நான் இந்த இளநியை கேட்டேன். நீங்களே குடிங்க. வசு, நீ தான் குடிக்கணும்னு ஆசைப்பட்ட, நீயே குடி. நீங்களும் தானே குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்களே குடிங்க. மா, ஒரு செவ்வெளநியா 2 பேரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, 2 ஸ்ட்ரா கொடுக்குறோம், 2 பேருமே சாப்பிடுங்க. அர்ஜுன் சார், பாத்தீங்களா, நமக்கு இந்த ஐடியா தோணவே இல்ல. அண்ணா, 2 ஸ்ட்ரா கொடுங்க. தரமா? அண்ணே வேணா வசு, நீயே குடி ப்ளீஸ். அர்ஜுன் சார், எனக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? சரி, 2 ஸ்ட்ரா தாங்க. இந்தாங்க. இந்தாங்க, இதை புடிச்சுக்கோங்க.